நம்ம இன்னைக்கு தஞ்சாவூர் ஸ்பெஷல் நீர் உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வயசில் எங்கள் பாட்டி எனக்கு இதை அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கணும். அதோட 4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு வாணலி எடுத்துகிட்டு நல்லா சூடானதும் அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா வெடித்து வரும்போது அதில் கொஞ்சமாக கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, அப்புறம் கொஞ்சம் வேர்க்கடலை இதெல்லாம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணணும். அப்படியே கொஞ்சம் காஞ்ச மிளகாய் ஒரு 5 மிளகாய் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். இதெல்லாமே சேர்ந்து நல்லா வறுந்து வந்ததும் அதில் கொஞ்சம் ஆனியன் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரே ஒரு ஆனியன் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது அந்த எண்ணெயில் நல்லா வெந்து வந்ததும் அதில் கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறும்போது அதில் நல்ல வாசம் வரும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நாம் கலந்து வச்சுருக்கிற அரிசி மாவை இதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை கலந்துட்டு நாம் தொடர்ந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கிளறி விடும்போது அந்த அரிசி மாவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டி பதத்துக்கு வரும். இந்த பார்த்தீங்களா, இந்த மாதிரி கொஞ்சம் கூழ் மாதிரி வர ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்ல கெட்டி பதத்துக்கு வந்துடும். இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டு வச்சு மூடிடுங்க. 10 நிமிஷம் கழிச்சு வந்து பார்க்கும்போது சூடு கொஞ்சம் மிதமாக இருக்கும். அதோட ஒரு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை நமக்கு தேவையான அளவுக்கு சின்ன சின்னதாக உருண்டையாக பிடிச்சு வச்சுக்கோங்க. அதை இந்த மாதிரி ஒரு இட்லி பாத்திரத்தில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுவையான தஞ்சாவூர் ஸ்பெஷல் நீர் உருண்டை ரெடி ஆகிடும். இது சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க.